மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு அவனை தூக்குவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே சீக்கிரமே கிடைச்சிருச்சு. இவளுக்குங்கும் போது 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அம்மாவா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு அம்மாவா இருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். வேற என்ன ஆனால் நிறைய இருந்தோம். வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல ட்ராவல் பண்ணதுனால தான் அப்படி ஆச்சு. ஆனால் எங்களை வந்து வீடியோ போட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டினாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். இன்னும் நான் எடுக்கல, கொஞ்சம் கூச்சம். அவன் என்னை மாரில் எட்டி வைக்கிற சந்தோஷம் எனக்கு அது போதும். ட்ரீட்மெண்ட் பார்த்து பாங்க இருந்தப்பெல்லாம் கலைஞ்சிருச்சு. அப்புறம் நான் இவ ரொம்ப அழுது இது பண்ணா, நான் விட்டு விடு இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அவ்வளோதான்ட்டு இருந்தோம். அழுகு 2 இருக்கும். அந்த ஒரு 2000 கூட கையில் இல்லையே. இந்த பிளாக்மெயில் பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்தா தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். 1 ரூபா சேமிப்பு கிடையாது. எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அம்மா அப்பா. அந்த அம்மாவை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எப்போவுமே தோண்டு போகும்போது அம்மாவோட ஆறுதல் தான் எனக்கு அதுலேருந்து மீண்டும் வரக்கு. பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தாச்சு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதாவது எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து அந்த தாத்தா பாட்டின்ற ஒரு ஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இது ரொம்ப கொடுப்பனை. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எடுத்ததுனால இது ரொம்ப அளவு கடந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க இன்னும் சொல்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே எங்களுக்குலாம் சொல்லாம வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அது நாங்க எப்படி சொல்றோங்க? அது அவங்க தானே சொல்லணும், நாங்க சொல்ல முடியும். அவங்ககிட்ட கேட்டுருவா. இப்ப நாங்க குழந்தைய பாத்துருவோம் எப்படியோ. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லையா அதை வச்சுதான் நான் சில கேள்விகள்லாம் கேட்க முடியும். நாங்க எத்தனை நாள் கழிச்சு போறோம்னு எங்களுக்கு இது சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். ஏன் வந்து இவ்ளோ சஸ்பென்ஸ்? பேரனா பேத்தியான்னு சொல்லாம ஏன் இவ்ளோ சஸ்பென்ஸ்? அதுனா 5 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்குது, டக்குன்னு நாங்க சொல்லக்கூடாது இல்லைங்க. ஆமா ஆமா. அத ஆண் குழந்தையா? சூப்பர். நாங்க சென்னையில இருந்து உங்களை பாக்குறதுக்காக தான் கிளம்பி வந்தோம். ஸோ எப்படினாலும் வந்து இலாகாயோட ஃபேன்ஸ் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லியிருக்கீங்க ஆண் குழந்தைன்னு. ஸோ நீங்க பேரனை தூக்கும் போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? முதல்ல எனக்கு அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா? எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு அவனை தூக்குவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே சீக்கிரமே கிடைச்சிருச்சு. இவளுக்குங்கும் போது 5 வருஷம் கழிச்சு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 5 வருஷம் சொல்றீங்களா? அந்த 5 வருஷம் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னா அது தப்பு இல்லை. இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த 5 வருஷம் அந்த போராட்டம் வந்து எப்படி இருந்தது? ஒரு அந்த பேரனை தூக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இவளுக்கு ஒன்று கிடைக்காதா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில். ஒரு ரீசன் தைராய்டு பிரச்சனை. அதனால நாங்களே ஒரு 3 வருஷம் தள்ளி வச்சிருந்தோம். நாங்கள் அப்போ மீடியாவில் கிடையாது இல்லைங்க, கம்பெனிக்கு போகிறப்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ நான் எங்கள் 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதுக்கே பற்றாக்குறையாக இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம குழந்தை ஒன்று பெற்றுட்டு அதையும் கஷ்டப்படுத்தணுமான்னு நாங்களே ஒரு 2 வருஷம் கண்ட்ரோலாக இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணப்போ இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது 2 தடவை உருவாகி கலைஞ்சிருச்சு. அது மீடியாவில் சொல்லி எனக்கு திட்டினாங்க, நீங்கள் வீடியோ போட்டதுனால தான் குழந்தை தங்காமல் போயிடுச்சு. அந்த டைமில் ட்ராவல் பண்ணதுனால தான் அப்படி ஆச்சு. ஆனால் எங்களை வந்து வீடியோ போட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி திட்டினாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இப்போ 2 டைம் வந்து குழந்தை வேறு இதாகிடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு அம்மாவாக வந்து அவங்களை எப்படி சமாதானப்படுத்துனீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தேன். அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லைம்மா, இதெல்லாம் ஒரு சகஜம், உனக்கு கிடைக்கணும் இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கும், நீ என்ன பண்ணாலும் அது போகாது, கண்டிப்பாக கிடைக்கும், உனக்கு வருத்தப்படாத. இதெல்லாம் என்ன 10 நாள் தான் ஆகிருக்கு, சில பேர்த்துக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகி கூட போயிருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, தைரியமாக இரு, நீ நம்பு, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலுமே அது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத டைமில் கிடச்சிச்சு. அப்பா நீங்க சொல்லுங்க. பாட்டி பேசிட்டாங்க ஃபுல்லா, தாத்தாவா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு பேரனை தூக்கும் போது? இன்னும் நான் எடுக்கல, கொஞ்சம் கூச்சம். அவன் என்னை மாரில் எட்டி வைக்கிற சந்தோஷம் எனக்கு அது போதும்.
தூக்கி வைக்கும்போது 8 வைக்கும்போது முகத்தை பார்த்து சிரிக்கும்போது தாத்தா முகத்தை பார்த்தாலும் சிரிப்பான்ல, அவனுக்கு ஒரு முகம் ஒரு வித்தியாசமாக தெரியும். பல்லெல்லாம் இல்லை, இவர் ஒரு டிஷனாக இருக்காருன்னு அவனுக்குள்ளே ஒரு இது இருக்கும்போது சிரிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மேலே மல்லிகிட்டு விட்டான்னா அதை எப்படி சந்தோஷிக்கிட்டு அதுலேயும் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷம் அனுபவிக்கணும்னு ஆசை. கொண்டு போகும்போது நானே சொல்லுவேன், விடுங்க அதெல்லாம் கிடைக்கும், கடவுள் நம்ம யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து பாங்காக இருந்தப்பெல்லாம் கலைஞ்சிருச்சு. அப்புறம் நான் இவள் ரொம்ப அழுது இது பண்ணா, நான் வந்துட்டு விடு இனிமேல் இத்தனைக்கு பிராய்லர் சிக்கன் கூட கொடுக்க மாட்டான், அந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டா ஹீட்டு கலைஞ்சிரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ எதை வேணாலும் தின்னு, நீ அதை பற்றி கவலையே விடாத, ஆஸ்பத்திரியே போகாத, மாத்திரை கொடுத்தாங்க நல்லா தூக்கி குப்பையில் வீசிட்டு எந்த மாத்திரையும் நீ திங்காத, இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை, அவ்வளோதான்ட்டு இருந்தோம். குழந்தை கிடச்சிருச்சு. ஆமாம். அதுவும் இல்லாம இவங்க லவ் மேரேஜ்னு வேற சொன்னாங்க. எப்படி வீட்லலாம் ஒத்துக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே? இல்ல தெரியாதா? நாங்கள் கம்பெனி தேடிட்டு வளர்ந்தோம். 16 நாள் இவ சொல்லவே இல்லைங்க, சிம் கார்டு உடச்சி வீசிட்டு சொல்லவே இல்லை. எங்க இருக்கானே தெரியாம இருந்துச்சு. சிம் கார்டு வந்து கழட்டி வீசிட்டா. வண்டி எடுத்துட்டு எங்கெல்லாம் நாங்க அவங்க அக்கா வீட்டுக்காரரு எல்லாரும் தேடி எல்லாம் அலைஞ்சோம். தேடிட்டாங்க. அவங்க அண்ணன் விஜயமங்கலம் எங்கே எல்லாம் ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அங்கே போய் தேடி அலைவோம். கம்பெனிக்கு வருவாங்களா, 7 மணிக்கே போய் நின்னோம். இது ஏதோ ஒரு கம்பெனிக்கு இதில் தானே வருவாங்க. அவன் ஒரு மளிகை கடையில் போய் கேட்டால் இந்த பக்கம்லாம் வீடு இருக்குது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னாங்க. அங்கே போய் விஜயமங்கலத்தில் தேடணும். அப்புறம் எங்கேயுமே கிடைக்கல, எங்கே இருக்கானே தெரியலையே அப்படின்னு. அப்புறம் எல்லாம் திட்டுனாங்க, எங்கே இருக்கானாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் வந்து சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எப்போ இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். சரியா சாப்பிடாம இருந்தாங்க. நான் கேள்விப்பட்டு இவளை திட்டி, இவங்க அம்மா என்ன பேசினாலும் பரவாயில்ல, பெற்றவங்க தானே, நீ கூப்பிட்டு சொல்லு, அப்போ தான் அவங்க நிம்மதியாக 3 வேளை சாப்பாடாவது சாப்பிடுவாங்கன்னு சொல்லி திட்டி, அப்புறம் சிம் கார்டு எடுத்து போட்டு கொடுத்து ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் இவங்க அத்தை எனக்கு அவ்வளோ நன்றி சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ தான் எனக்கு இப்போ நெஞ்சில் பாலவாத்தமாக இருக்குது. இப்போ இவர் சொன்னாங்க வந்து சபரிமலைக்கு என் பையன் மாலை போட்டு நாளைக்கு இருமுடி கட்டுறான், இன்னைக்கு நான் இருக்கேன் சமையலெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ எனக்கு ஐயப்பனோட அருள் ரொம்ப இருக்குது, என் பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசவுமே எனக்கு அழுக வந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என் பொண்ணை வந்து நல்லா வச்சுருங்க, அது போதும், எனக்கு அவளுக்கு நகை சேர்த்தணும், சொத்து சேர்த்தணும், இதெல்லாம் வேண்டாம், சந்தோஷமாக வச்சுருங்க, அதுவே போதும். நீங்கள் இப்படி எங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் நல்ல முறையாக வாழ்ந்தால், உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல முறையாக இருந்தாவே அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் பேசினார், அத்தைன்னு கூப்பிட்டாரு. எனக்கு அப்படியே யாருமே என்னை அத்தைன்னு கூப்பிட்டதே இல்லை. எங்கள் மாப்பிள்ளைக்கு அவங்கள அத்தைன்னு கூப்பிடுவேன், வாங்க போங்கன்னு மட்டும்தான், இவர் ஒருத்தர் மட்டும்தான் என்னை அத்தைன்னு கூப்பிடு. அவர் அத்தைன்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே அழுதுட்டு தான் பேசினேன். தம்பி நல்லா வச்சுக்கடி பரவாயில்ல, கஞ்சியோ கூழ 3 வேளைக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதனால் நீங்கள் அவளை நல்ல முறையாக பார்த்துக்கங்க. எங்கள் வீட்டில் யாரையும் இந்த அளவுக்கு படிக்க வைக்கல, அவளை மட்டும்தான் படிக்க வச்சு செல்ல பிள்ளையாக பார்த்துக்கிட்டோம், அதனால் நல்ல முறையாக பார்த்துக்குங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் சரிங்கத்தான், உங்கள் அளவுக்கு நான் பார்ப்பேன்னே தெரியாது, ஆனால் நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை மாதிரி பார்த்துக்குவேனான்னு தெரியாது, ஆனால் நம்ம நல்ல முறையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லாம் பேசியாச்சு, இப்போ காயு நீங்க தான் சொல்லணும். ஸோ இப்போ எப்படி மாப்பிள்ளை பத்தி கேட்டேன், சந்தோஷமா வச்சுக்கிறாரா? ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காருங்க. ஸோ வந்து காணாமலாம் போயிட்டீங்க, நடுவில் அம்மா பதறிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இவரு கூட வாழ்கிற வாழ்க்கை இது வேற ஏதாவது லைஃப் கிடச்சிருந்தா நான் இந்த அளவுக்கு இருந்திருப்பேன்னு தெரில. இவர் கூட வாழும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போது மாப்பிள்ளை பற்றி எல்லாம் பேசியாச்சு, பொண்ணு எல்லாம். இப்போ வீட்டில் வந்து என்ன மேலே இப்போ குழந்தை வந்தவனே வந்து ஒரு தாத்தா பாட்டியை என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது? அவனை நல்லா வளர்த்தணும், நல்லா படிக்க வைக்கணும். நாங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது. நல்ல முறையாக இப்போ நாங்களாம் வந்து வேலை செஞ்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவன் நல்லா படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல முறையாக இருக்கணும். அவன் எங்களோட கஷ்டம் மெயினாக வந்து அது நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது நம்ம வளர்த்துறது தான் இருக்குது. நம்ம சொல்லி கொடுங்க, நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துறது தான் இருக்குது. நல்ல முறையாக இருந்தால் அவனை எங்களோட கஷ்டம் அவன் இருக்கக்கூடாது, அவன் நல்ல முறையாக வளர்த்தணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? ஏன்னா வந்து முதல்ல வந்து இந்த யூடியூப் அப்படின்றது வந்து ஊர் பக்கம்லாம் வந்து பார்ப்பாங்க, எப்பயாவது தான் பார்ப்பாங்க. யூடியூப் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தோணி இருக்காது. ஸோ முதல்ல நீங்கள் 2 பேரும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அம்மா அப்பாவெல்லாம் எதாவது சொன்னாங்களா, இல்லை வந்து புரிய வச்சுட்டிங்களா, எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க?
நாங்கள் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தா ஆனால் அவருக்கு வந்து அந்த கம்பெனி தொழில் சுத்தமாக பிடிக்கல. வேற ஏதாவதுல நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதில் இறங்குனாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வியூஸ் போகாமல். அவரும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார், எதடா போடலாம், எது போட்டால் வியூஸ் போகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதே சிந்தனையிலேயே இருப்பார். ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டு WWE மேட்ச் மாதிரி ஆத்துக்குள்ள போய் WWE மாதிரி நான் இப்ப அடிக்கிறது வேற அடிக்கிறது அது 50 பேர் தான் பார்த்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி தான் கொண்டு போறதோ. கம்பெனிக்கு போயிட்டுங்கன்னா அந்த சனிக்கிழமையானா சம்பளம் தர மாட்டாங்க. சம்பளம் டான் ஏதோ ஒரு வாரம் தான் தருவாங்க. மேக்ஸிமம் வந்து தரமாட்டாங்க. நைட்டு வேலை செய்யும்பாங்க, நாளைக்கு வேலைக்கு வாம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட்டு, வீட்டு வேலையெல்லாம் அவங்க செய்யறதுக்கு. அந்த அன்னைக்கு வேலை வச்சு கொள்ளுவாங்க. இங்கே அழுகு 2 பேருக்கும் வந்து ஒரு 2000 கூட கையில் இல்லையே. அந்த பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சம்பளம் கொடுத்தா தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். ₹1 சேமிப்பு கிடையாது. சேமிப்பு பண்ண முடியாதுங்க. கம்பெனிக்கு போகிறோம்னா ஒரு ₹3000 ₹2500 தான் கேரண்டியாக சம்பளம் கிடைக்குங்க. இதை அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வீட்டு வாடகை கொடுத்து வீட்டு செலவே பார்க்குறதுக்கு சரியாக போயிடும். அப்புறம் அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நைட்டு வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லி இவருக்கு பீரியட் ஆனால் கூட நைட்டு வேலை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு வேறு ஏதாவது முன்னேற முடியுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டப்ப இந்த யூடியூப்பில் வரலாம் அப்படின்னு அது ஒரு அம்மா பையன் ப்ராங்க் வீடியோஸ் பார்த்தோம். அதை பார்த்துட்டு சரி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராங்க் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இது சண்டை போடுற மாதிரி எடுக்கிறாங்களே, அதை ரியல் நினச்சிட்டு இவங்களெல்லாம் கேட்பாங்க. இன்னும் உங்கள் பொண்ணு போட்டு உங்கள் மாப்பிள்ளை இந்த அடி அடிக்குது, நீங்களாம் கேட்க மாட்டீங்களா, உங்கள் பொண்ணு இப்படி தான் வளர்த்து விற்பீங்களா அப்படின்லாம் திட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து நேரில் சொல்லுவார்த்த இது ஒரு ஜஸ்ட் ஆக்டிங் தான், உண்மையாக நீங்கள் நினச்சிக்காதீங்க, இப்படி பண்ணால் தான் ஜனங்க விரும்புகிறாங்க, இப்போ சீரியலெல்லாம் எப்படி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி இவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே வளர்ந்து வந்துட்டோம். வந்து உங்களோட இந்த கல்யாண வாழ்க்கை ஆகட்டும், இந்த குழந்தை விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அம்மா அப்பாவா அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒரு விஷயம், ஒரு நன்றியோ இல்ல சாரியோ ஏதோ ஒண்ணு இவங்க 2 பேத்துக்கும் சொல்லணும்னா நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? நான் எப்பவுமே எங்கள் அத்தைக்கு ஒரு தாத்தா, எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்குன்னு எப்பவுமே நான் சொல்லுவேன். சரி, இந்த தருணத்துல இப்போ வந்து நாங்க சென்னையில இருந்து கிளம்பி வந்து இன்டர்வியூலாம் பண்றோம். ஸோ இவ்வளோ வந்து உங்க வாழ்க்கை வந்து இவ்வளோ மேலே போயிருக்கீங்க அந்த கஷ்டத்துல இருந்து. இப்போ இவங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு அம்மாவாக இருக்கிறாங்க, அம்மாவுக்கு அம்மாவாக இருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். வேற என்ன ஆனால் அதே எத்தனை இருந்தோ இவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பணங்காசு 2வது, ஒரு அன்பு கட்டுறக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சந்தோஷமா. அம்மா அப்பா இவ்வளோ தூரம் இல்லையா, இந்த வருஷங்கள் எல்லாம் வந்து எவ்வளவோ நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் வாழ்க்கையில். அப்போ எல்லாமே வந்து அம்மா அப்பா நின்றுருப்பாங்க, எதுனாலும் ஓகேன்னு. ஸோ இந்த மொமெண்ட்ல அம்மா அப்பாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு கிடைச்ச பெஸ்ட் அம்மா அப்பா. அது அம்மாவை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எப்போவுமே தோண்டு போகும்போது அம்மாவோட ஆறுதல் தான் எனக்கு அதுலேருந்து மீண்டு வரக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தூண் மாதிரி எங்கள் அத்தை பார்த்தா நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் போல்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்குவோம். அவங்கள பார்த்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.